லைஃப் செட்டில் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைக்காங்கன்னா, நிறைய பணம் சம்பாரித்து ஒரு வீடு, காரு, ஒரு பைக்கு இந்த மாதிரி சம்பாரிச்சிட்டோம்னா நம்ம வந்து லைஃப் செட்டில் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒன்று நம்மளுக்கு கடன் இருக்கக்கூடாது. லைஃப் செட்டில்னால் ஒரு 4 விஷயம் நான் பார்க்குறேன். ஒன்று நம்மளுக்கு கடன் இருக்கக்கூடாது. நம்ம யாருக்கும் கடன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்குமே இருக்கக்கூடாது. ஒரு கொஞ்சம் பணம் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. 2வது இந்த இஎம்ஐ லோன் போட்டு வீடு கட்டுறது, இஎம்ஐயில் பொருள் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ பெரிய வீடு கட்டினாலும் லோன் போட்டு பண்ணால் அந்த லோன் முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு அந்த வீடு கிடையாது. அந்த வீடு கட்டுறவனுக்கு தான் சொந்தம். அதெல்லாம் முடிஞ்ச அப்புறமா தான் அந்த வீடு நம்மளுக்கு சொந்தம். ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு கிடையாது அப்படிங்கிறது. இன்னொன்று 3வது வேலைக்கு போனால் தான் எனக்கு வருமானம் அப்படின்னா அதுக்கு பேர் லைஃப் செட்டில் கிடையாது. நான் வேலைக்கு போனால் தான் பணம் வரும் அப்படின்னாக்கா, அப்போ நான் வேலைக்கு போகலன்னா எனக்கு பணம் வராது. இப்போ வேலைக்கு போனால் தான் பணம் வரும், அதை வச்சு தான் நான் குடும்பத்தை ரன் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் கூட அதுக்கு பேர் லைஃப் செட்டில் கிடையாது. எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சரி, நல்ல வீடு கார் வச்சுருந்தாலும் சரி, வேலைக்கு போனால் தான் பணம் வரும். அப்படி இல்லைனாக்கா எனக்கு ஃபேமிலி ரன் பண்ண முடியாது அப்படின்னா அதுக்கு பேரும் லைஃப் செட்டில் கிடையாது. 4வது வேலைக்கு போகாமல் ஒரு வருமானம் வரணும். வேலைக்கு போகாமல் ஒரு பணம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஏறிட்டே இருக்கும். அந்த பணம் நம்மளோட செலவுகளை தாண்டி இன்னொரு மடங்கு நம்ம சேவிங் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ நான் ஒரு 10,000 நான் மாதம் என்னோடய வீட்டுக்கு செலவு பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸ்பென்ஸ் போதுன்னா அந்த 20,000 இல்லாமல் எக்ஸ்ட்ரா 20,000 நம்ம பணம் சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி பணம் வந்துக்கிட்டு இருக்கணும். 50,000 நான் என் ஃபேமிலிக்கு செலவு பண்ணுற மாதம் அப்படின்னா அதை அடுத்து இன்னொரு 50,000 பணம் நான் சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த மாதத்தில். ஸோ இந்த மாதிரி நான் வேலைக்கு போகாமலே என் அக்கௌண்ட்டுக்கு பணம் வர மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 4 விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் அவங்க லைஃப் செட்டில்னு பார்க்கப்படும். ஒன்று, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, இஎம்ஐ லோனு இந்த மாதிரிலாம் ப்ராடக்ட் வாங்கக்கூடாது. 3வது வேலைக்கு போகாமலே என் அக்கௌண்ட்டுக்கு பணம் ஏறணும். 4வது அந்த பணம் என்னோடய செலவுகளை தாண்டி, என்னோடய தேவைகளை தாண்டி அதை விட இன்னொரு மடங்கு அதிகமாக பணம் அதை சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த 4 விஷயம் இருந்தால் மட்டும்தான் அவங்க லைஃப் செட்டில் அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். மற்றபடி வேறு எதுவும் எனக்கு லைஃப் செட்டிலாக எனக்கு தெரியல.